ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்மாக்களுக்கு உண்டாகும் பல வகையான அல்லல்களை கூறி இறைவனை வழிபடுதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம் தம் வினைகளுக்கேற்ப உயிர்கள் யானை முதல் எறும்பு வரை பல வடிவங்களில் பிறக்கின்றன. முடிவாய் மானிட யோனியில் மனிதனாக பிறக்கிறான். யோனி வாசத்தில் சிற்றுயிர்களிடையில் போராட்டம் ஏற்பட்டு அவற்றில் ஏதேனும் ஒன்று ஓங்கி வளர்கிறது. ஒரு மாதம் பூர்த்தியாகிற போது தனக்கென்று ஒரு தனி வடிவை பெறுகிறது. 2ஆம் மாத முடிவில் வலிவடையும். 3ஆம் மாதத்தில் தாயின் கருவில் உள்ள கொழுப்பு நீரில் அமிழ்ந்து போகாமல் உயிர் வாழ்கிறது. 4ஆம் மாதம் கருவறை இருட்டில் காலம் கழிகிறது. 5ஆம் மாதம் கரு சிதைவாகாமல் அழியாமல் இருக்கிறது. 6வது மாதத்தில் உறுப்புகள் முறையாக அமைந்து உயிர் பெறுகிறது. 7, 8, 9 மாதங்களில் தோன்ற வேண்டிய அத்தனை இடையூறுகளையும் கடக்கிறது. 10 மாதம் வரை கர்ப்பத்தில் முழுமையான வளர்ச்சி அடைகிறது. பிறக்கிற சமயத்தில் தாயும் சேயும் அளவிட முடியாத துன்பங்களை அடைகின்றனர். ஆண்டுகள் செல்ல செல்ல உடல் உரம் பெறுகிறது. காலை கடன், உணவு, உறக்கம் ஆகிய அன்றாட கடமைகளை ஒழுங்காக செய்து ஆசைகளில் சிக்காமல் இருக்க வேண்டும். பல பிறவிகள் எடுத்த பின்பே பரம்பொருள் ஒன்று உண்டு என்கின்ற விவேகம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. 6 கரை புரண்டு ஓடுவது போல் அவனுடைய பக்தி வெள்ளமாய் பெருகும். புலன்கள் ஒன்றுபட்டிருக்கும். இறைவனுடைய நாமத்தை அவனுடைய நாக்கு உச்சரித்து கொண்டே இருக்கும். பக்தி உணர்வு அதிகமாகும். வாய்ச்சொல் தடைப்படு. கண்களில் ஆனந்த கண்ணீர் உருவாகிறது. இறைவனிடத்தில் நாள்தோறும் அன்பு குறையாமல் அதனை செழிக்க செய்பவர்களுக்கு இறைவன் தாயாகி அவர்களை வளர்க்கிறான். இறைவனுடைய செய்கையை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அவனுடைய திருவடிகளில் நிழல் போல் பக்தன் பிரியக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு அப்பால் சோதி வடிவாய் உள்ள மேலான பொருளே போற்றி. பாம்பை அணிந்திருக்கும் இறைவா போற்றி. சகலத்துக்கும் மூலமே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். என்னப்பன் சிவபெருமானுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.